Hello friends, welcome to my channel. This video sponsored by BuyMote. BuyMoteனா என்னன்னா, BuyMoteங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். அதர் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மோட BuyMoteை கம்பேர் பண்ணையில் BuyMoteல ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் ப்ரைஸ் கூட ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. BuyMoteோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனான வெஜ் குருமா, அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் குருமா செய்கிறதுக்கு தேவையான கேரட்டு, பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு மறுபடியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு குருமாவுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேங்காய், முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த மாதிரி அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி வச்ச காய்கறி ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிடலாம். நல்லா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி அலசி அதிலே ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுறலாம். ரொம்ப நேரம் காய்கறி வேகணும்னு தேவையில்லை, ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி தான் எடுத்துருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு தயிரை லைட்டாக அடித்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனா குருமா ரெடிங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.